நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு காசு கொடுக்கும்போது காசு கம்மியா இருக்கு, மாத்தி மாத்தி காசை வாங்கி என்றாலும் எத்தனை டைம் என்னாலும் இருக்கிற காசு தானே இருக்கும். ஒருவேளை நிறைய டைம் என்ன காசு கூடிருமான்னு தெரியல. ரெகுலரா இந்த ஹோட்டலுக்கு வரனால தெரிஞ்ச என்னென்ன இருந்தனால பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதாவது எங்க டீம்ல ஒரு பையன் வீட்டுல எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. நைட் அவன் வீட்டுல சாப்பாடு கிடையாது, ஹோட்டல்ல தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எங்களையும் வாங்கல ஹோட்டல்ல போய் சாப்பிடு அப்படின்னு கூட்டான். அதான் எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கல, நாங்க ஏன் வரணும்னு கேட்கும்போது நாம என்னப்பா அப்படியா பழகி இருக்கோம், நான் மட்டும் தனியா ஹோட்டல்ல போய் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அப்படி விடுமா ஏதாவது பேசி எங்க எல்லாத்தையுமே கூட்டு வந்துட்டான். எவங்கிட்ட காசு இருக்கு எவங்கிட்ட காசு இல்ல அதெல்லாம் தெரியாது. சாப்பிட போகணும்னு சொன்னா அதோட கிளம்பி வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்டா எவங்கிட்ட காசு இருக்கோ அவன் கொடுப்பான். இதுதான் காலங்காலமா பசங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நாங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு வந்துட்டு எப்போது மாதிரி தான் சிக்கன் ரைஸ், ஆம்லேட், ஆஃப் ஆயில் அது பத்தலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரைஸ் வாங்கி ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு காசை கொடுக்க போனா ஒரு 75 ரூபா கம்மி ஆயிட்டு. எங்களை சாப்பிட கூட்டு வந்தவன்ட்ட காசு கேட்ட என்கிட்ட எங்க பாருக்கு, என்கிட்ட வேற 200 ரூபா தான் இருக்கு அப்படின்ட்டு நாங்க திருத்தன்னு முடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஹோட்டல்காரன்னு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொண்டு வாங்கப்பா அப்படின்ட்டாங்க.